Hi students. Now we shall discuss about minors contract. So நீங்க வந்து minor contractல வந்து எப்படி case law questions கேட்பாங்க அப்படின்னா இது வந்து ஒரு past question தான். இங்க பார்க்கலாம் எப்படி கேட்டிருக்காங்க. X a minor was studying in a college. X a minor was studying in a college on 1st June 2010. He took a loan of 20,000 from B for payment of his college fees to purchase books. And agreed to repay by 31st December 2010. X possesses asset worth rupees 5 lakhs. On due date, X fails to pay the loan amount to B. B now wants to recover the loan from X out of his X asset. Referring to the provision of Indian Contract Act 1872, decide whether B would succeed. இங்க பாருங்க X வந்து ஒரு மைனர் ஸ்டடிங் இன் காலேஜ். அதெல்லாம் நீங்க வந்து மேடம் மைனர் எப்படி காலேஜ் அதெல்லாம் நீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஜெனரலா என்ன கொடுத்துருக்காங்கிறது பாருங்க. ஸோ காலேஜ்ல படிக்கிற ஹீஸ் அ மைனர் அந்த கான்செப்ட் உங்களுக்கு முக்கியம். 1st ஜூன்ல வந்து லோன் எடுக்கிறார் ஒரு 20,000. எதுக்காகனா காலேஜ் ஃபீஸ் பே பண்றதுக்காக. To purchase books and agree to repay by 31st Decemberல ரீபே பண்றேன்னு சொல்றாரு. பட் அவர் அசெட் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ரீபே பண்ணல. சம் ரீசன்ஸ் எல்லாமே சொல்றாரு. லோன் வந்து ரெக்கவர் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு. டக்குன்னு நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றீங்க, மைனர் அப்படின்னு பார்த்ததுமே மைனஸ் அக்ரிமெண்ட் இஸ் வாய்ட் அப் இனிஷியோ, cannot enter into a contract, அதனால கான்ட்ராக்ட் itself is void, cannot enforce அப்படின்னு எழுதிடுறீங்க. See, you just want to remain section 68. பாருங்க இப்ப நம்ம ஸ்டடி மெட்டீரியல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓ ஆமா இல்லைங்க மேம், நம்ம அங்க கொடுத்துருக்காங்கல்ல, அப்ப நம்ம வந்து இதெல்லாம் பார்க்கணும்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ நீங்க படிக்கும்போது தெளிவா படிக்கணும் கான்செப்டை, இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். இங்க பாருங்க இது என்ன சொல்லியிருக்காங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. லைபிள் இது வந்து இங்க பாருங்க எங்க இருக்குன்னு பாருங்க. நம்மளுக்கு மைனர்ஸ் கான்ட்ராக்ட், இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல மைனர்ஸோட லைபிலிட்டி என்னங்கிறது தான் நம்ம இந்த கான்செப்ட்ல இருக்கு. இங்க பாருங்க செக்ஷன் 11ல capacity to enter into a contractல capacity to contract, அதுல வந்து நம்மளுக்கு மைனர் கீழ competent to contract, law relating to minors agreementல பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நெசசிட்டி கொடுத்த ஜெனரலைட் இஸ் வாய்ட் அப் இனிஷியோ தான், அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் இன் கேஸ் ஆஃப் நெசசரிஸ், எதெல்லாம் நெசசரிஸ் வரும், பேசிக் நெசசரிஸ், ஃபுட், கிளாத், ஷெல்டர், எஜுகேஷன் அண்ட் மெடிக்கல் ஃபெசிலிட்டி. அதில் ஒரு 2 decades 3 decades முன்னாடிலாம் என்ன சொல்லுவோம், ஃபுட், கிளாத், ஷெல்டர், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, இருக்கிறதுக்கு இடம், தூங்குறதுக்கு இடம் இருந்தா, உடுத்துறக்கு உடை இருந்தா போதும்னு சொல்லுவோம். பட் இப்பெல்லாம் அப்படி கிடையாது. பேசிக் நெசசிட்டி இன்க்ளூட்ஸ் ஃபுட், கிளாத், ஷெல்டர் அண்ட் வேற என்னது ரெண்டு, எஜுகேஷன் அண்ட் மெடிக்கல் ஃபெசிலிட்டி, அதுவும் பேசிக் நெசசிட்டி ஆயிடுச்சு இல்லைங்களா. So, to any other person whom such mind is legally bound to support is governed by section 68 of Indian Contract. என்ன சொல்லுதுன்னா, மைனருக்கு நம்ம நெசசரிஸ் ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா ஜென்ரலா மைனர்ஸ் கான்ட்ராக்ட் இஸ் வாய்ட் அப் இனிஷியோ, இஸ் நாட் லைபிள் ஃபார் எனி பிரைஸ், அதுல எந்த மாற்றம் கிடையாது. பட் அண்ட் நெவர் ஃபார் மோர் தேன் தி வேல்யூ ஆஃப் நெசசரின்னு சொல்லி அப்படின்னு நெசசரிஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அசெட், சும்மா ஒண்ணுமே இல்லைன்னா அவங்ககிட்ட ஒண்ணும் பண்ண முடியாது. பட் எஸ்டேட்னு சொன்னாலும் ப்ராப்பர்ட்டின்னு சொன்னாலும் அசெட்னு சொன்னாலும் ஒண்ணுதான், அவனுக்கு சொத்து அவ்வளவுதான் இருந்துச்சுன்னா நம்ம என்ஃபோர்ஸ் பண்ணலாம். அந்த பையன் இருக்க, சின்ன பையன் இருக்கிறான், அவனுக்கு ஃபுட்டோ இல்ல கிளாத்துக்கோ இல்ல ஷெல்டருக்கோ இல்ல எஜுகேஷனுக்கோ இல்ல அவனுடைய மருத்துவ செலவுக்காகவோ நம்ம ஏதாவது பணம் கொடுத்துருந்தோம்னா கண்டிப்பா நம்ம என்ஃபோர்ஸ் பண்ணலாம் அவங்க ப்ராப்பர்ட்டில இருந்து. ப்ராப்பர்ட்டி இல்லைன்னா என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. there is no personal liability, அதுல எந்த மாற்றம் இல்லை. இந்த வார்த்தை எழுதி there is no personal liability of minor but only his estate is liable. எஸ்டேட் இல்லைன்னா நம்ம அதுவும் பண்ண முடியாது. பட் நம்ம கொஸ்டின் அங்க என்ன சொல்லியிருக்கிறான், எஸ்டேட் இருக்குன்னு சொல்லியிருக்கிறான். சோ நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அதனால நீங்க ஜஸ்ட் பாத்துக்கங்க நெசசரிஸ் என்னது, பேசிக் நெசசரிஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. சோ கண்டிப்பா என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். சோ நீங்க என்ன எழுதுறீங்க, ப்ரொவிஷன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல எழுதுறீங்க. ப்ரொவிஷன் அக்கார்டிங் டு இந்தியன் கான்ட்ராக்ட் அக்ட் 1872. So in case of minor, the necessities apply to minor or any other person whom such minor is legally bound to support is governed by section 68 of Indian Contract, இல்ல according to section 68 of Indian Contract Act கூட நம்ம எழுதலாம். சோ நம்ம வந்து நெசசிட்டிஸ் கொடுத்தோம் அப்படின்னா, சப்ளை பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருந்தால் நம்ம இன்ஷூர் நம்ம வந்து அவங்கள கிளைம் பண்ணலாம். பட் ஒரு நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, எப்பவுமே நாட் பர்சனலி லைபிள், அதுக்கு இது கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. எப்பவுமே மைனர் இஸ் நாட் பர்சனலி லைபிள் ஃபார் எனிதிங். பட் இஃப் தேர் இஸ் அ ப்ராப்பர்ட்டி, அவருக்கு அசெட் இருந்துச்சுன்னா லைபிள்னு சொல்றாங்களா. இப்ப பாக்கலாமா நம்ம கொஸ்டின்ல, நம்ம சிஏ கொஸ்டின்ல சிஎம்ஏ கொஸ்டின்ல நமக்கு எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாக்கலாமா. இதுதான் நம்மளுடைய சிஏ கொஸ்டின். இது என்ன சொல்லியிருக்கிறான், மைனருங்கிறாங்க, அவர் 20,000 ரூபாய் வாங்கியிருக்காங்க. காலேஜ் ஃபீஸ்ங்கிறது எஜுகேஷன்.
இதுவே அந்த 20,000 அந்த பையனுக்கு வந்து செயின் வாங்குறதுக்காக நம்ம கொடுத்துருந்தோம்னா அந்த சின்ன பையனுக்கு நம்ம ஒரு ஜுவல்லரி வாங்குறதுக்காக வேற ஏதாவது பைக் வாங்குறதுக்காக கார் வாங்குறதுக்காக கொடுத்துருந்தோம்னா நம்ம அதை என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அதுல எந்த விதமான மாற்றமே கிடையாது. ஆனா நம்ம அது எதுக்காக கொடுத்துருக்குறோம், நம்ம அந்த அமௌண்ட் எதுக்கு கொடுத்துருக்குறோம், அவங்களுடைய பேசிக் நெசசிட்டியை பூர்த்தி பண்றதுக்காக கொடுத்துருக்கோம். சோ அதனால கண்டிப்பா என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். சோ see the answer according to section 68 of Indian Contract Act. அப்ப நம்ம ப்ரொவிஷன் நம்ம அங்க படிச்ச ப்ரொவிஷனை எழுதலாம். அதுக்கப்புறம் கேஸ் டிஸ்கஷன். In the given case, X is a minor and he got a loan on 1st June 2010, rupees 20,000, and he said that he'll repay within certain time. And the case எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு கடைசியில் இதை கன்க்ளூஷன் எழுதலாம். So in the given case, if a person is incapable under a contract or anyone who is legally bound to support is supplied by another person with necessaries suited to his condition in his life, the person who has furnished such supplies entitled to reimburse from the property of such incapable person. That is an important line. So இதை வந்து நம்ம கன்க்ளூஷன் இதுவும் நம்ம என்ன பண்ணிடலாம், ப்ரொவிஷன் கேஸ் டிஸ்கஷன் யூஸ் பண்ணிட்டு ஹென்ஸ் என்ன சொல்லலாம், the loan given to X is for necessaries suited to the conditions in life of the minor, this asset can be sued to reimburse B, hence B can proceed against asset of X. எவ்வளவு சூப்பரான கான்செப்ட். இது மாதிரி தான் ஒரு கேஸ்ல கொஸ்டினுக்குமே இந்த கேஸ்ல என்ன எந்த ப்ரொவிஷன்ல வருதுங்கிறத புக்ல ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஸ்டினை நல்லா தரோவா படிச்சுட்டு தமிழ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்க இன்டர்பிரேட் பண்ணி பாத்தீங்கன்னா எந்த கொஸ்டின் வேணாலும் நீங்க எழுதிடலாம். அப்போ கொஸ்டினை பார்த்ததையுமே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, எந்த ஆக்ட்ல வருது, எந்த செக்ஷன்ல வருது, லயபிளா இல்லையான்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப எப்படி எழுதுறது, ப்ரொவிஷன் நீங்க என்ன படிச்சீங்களோ அதை எழுதுங்க, கேஸ் டிஸ்கஷன் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதுங்க, கன்க்ளூஷன் அதுக்கு என்ன ஆன்சரோ அதை எழுதுங்க. நீட்டா பிரசன்ட் பண்ணீங்கன்னா ஃபுல் மார்க் நம்ம எடுத்துடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா இனி வேற ஏதாவதுல நம்ம வீடியோஸ்ல வந்து கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். Thank you.